மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 16ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோவை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோடு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கும் மறக்காமல் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு தனாவுக்கு கொடுக்க போகிற அந்த டேப்லெட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த தனா இங்கே வந்தே ஆகணும், அதுக்கப்புறம் அவளை ஈஸியாக நான் அடைஞ்சிடலாம் அப்படின்னு கார்த்தி ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. அதே நேரத்தில் புவனேஸ்வரி நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்தி நினைக்கிறாரு, என்ன இது அத்தை இந்த நேரத்தில் கால் பண்ணுறாங்க, எதுக்கு அத்தை இந்த நேரத்தில் கால் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கார்த்தி பயப்படுறாரு. அப்போ புவனேஸ்வரி நினைக்கிறாங்க, இவன் எங்கே போனான், எதுவும் கிறுக்குத்தனமாக எதுவும் வேலை பண்ணாமல் இருந்தால் போதும், ஃபோனை அடிச்சா அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப கால் பண்ணேன். அப்போ ஃபோனை அட்டன் பண்ணுறாரு கார்த்தி. புவனேஸ்வரி கேட்குறாங்க, கார்த்தி எங்கே இருக்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அத்தை நான் பண்ண வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு. புவனேஸ்வரி கேட்குறாங்க, பண்ண வீட்டில் நீ என்ன பண்ணுற அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இல்லத்த சும்மா தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி கேட்குறாங்க, நீ அந்த பண்ண வீட்டில் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா, இங்கே பாரு, என்ன பண்ணாலும் அந்த ஜானகி வீட்டுக்கு தெரியக்கூடாது, அப்படி ஏதாவது ஒரு விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அத்தை எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயத்துக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி கேட்குறாங்க, எனக்கு சாதகமான விஷயமா, என்னடா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்றாரு, அத்தை அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல புவனேஸ்வரி கேட்குறாங்க, இங்கே பாரு, எதுவும் கிறுக்குத்தனமாக எதுவும் வேலை பண்ணாமல் இருந்தால் மட்டும் போதும், ஏற்கனவே பண்ண வேலையால் ரொம்ப அவமானப்பட்டு நிற்கிறேன், இப்போ மறுபடியும் ஏதாவது எசக்கு பசக்கா பண்ணிடாது அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அத்தை இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும், நான் வேலையை முடிச்சுட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ பசுபதி புவனேஸ்வரிகிட்ட கேட்குறாரு, என்னம்மா சொன்னாவன் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, பண்ண வீட்டில் இருக்கானா, ஏதோ எனக்கு சாதகமான ஒரு விஷயத்த பண்ணுறேன்னு சொல்கிறான், என்னன்னு தெரியல, எதுவும் பைத்தியக்காரத்தனமாக பண்ணாமல் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு. பசுபதி சொல்கிறாரு, அவன் என்ன பண்ண போகிறான், எதையாவது புது பொண்ணை கூட்டிகிட்டு போயிருப்பான் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இவனுக்கு மட்டும் இந்த கேடுகட்ட எண்ணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு. பசுபதி சொல்கிறாரு, ஆமாம்மா அதை விட அவன் எப்படியோ போகிறான், இந்த விஷயம் ரகுராமோட வீட்டுக்கு மட்டும் தெரியாமல் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அதே பயம்தான் எனக்கும், ஒரு சின்ன துளி விஷயம் மட்டும் அந்த மாயாவுக்கு சாதகமாக ஏதாவது கிடச்சிச்சு அப்புறம் கார்த்திக் கெட்டவன், அதனால தான் இந்த கல்யாணமே நடந்துச்சு அப்படின்னு மாயா ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆகிரும், அதனால அவளுக்கு துளி வாய்ப்பு கூட போகக்கூடாது அப்படின்னு. இது கேட்டுட்டு பசுபதியும், நான் பார்த்துக்கிறேம்மா, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கார்த்தி தனாவுக்காக காத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ கார்த்தி நேராக மறுபடியும் தனாவுக்கு கால் பண்ணுறாரு. தனா பயங்கர யோசனையில் இருக்காங்க. கார்த்திக் சார் கூப்பிட்டாரு, போகிறதா என்னன்னு தெரியல, அவர் ஏதாவது பண்ணிக்கிட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தனா யோசனையில் இருக்க. அப்போ கார்த்தி நேராக தனாவுக்கு கால் பண்ணுறாரு. நம்ம தனா ஃபோனை பார்த்துட்டு, ஐயோ கார்த்திக் சார் தான் கால் பண்ணுறாரு அப்படின்ட்டு தனா ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க அவசர அவசரமாக. கார்த்திக் கேட்குறாரு, என்ன தனா என்னை பார்க்க கிளம்பிட்டியா அப்படின்னு. தனா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் நான் மட்டும் வந்தேன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாகிரும், யாராவது பார்த்தா அப்புறம் என் அம்மா அப்பாவுக்கு தான் அவமானம் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ரெடி பண்ணது உங்கள் அப்பா ரகுராம் தான், இப்போ நீ என்னை ஏமாத்திட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணிட்ட, நான் ஏதாவது பண்ணிக்கிட்டேன்னா அந்த பழி யார் மேலே போகும், ஓ மேலே தானே போகும், உன் அப்பா மேலே தான் போகும், அப்புறம் உங்கள் அப்பாவை தான் எல்லாரும் ரொம்ப மோசமாக பேசுவாங்க, நான் கையில் விஷத்தோட வச்சு காத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் குடிச்சிட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. இதை கேட்டதோட தனாவுக்கு பேரதிர்ச்சி ஆகுது. தனா நினைக்கிறாங்க, ஒருவேளை கார்த்திக் சார் சொன்ன மாதிரியே மருந்து குடிச்சிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டாருன்னா அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு தான் அவமானம், எங்கள் அப்பாவை எல்லாரும் என்ன நினைப்பாங்க, எங்கள் அப்பா ரொம்ப பாவம், அப்பாவை எப்படியாவது காப்பாற்றணும், அப்பாவுக்கு எந்தவித அவமானமும் வரக்கூடாது அப்படின்ட்டு தனா கார்த்தியை பார்க்க போகிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. தனா வீட்டை விட்டு வெளியில் வராங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ தனா வெளியில் வந்துட்டு நேராக ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிவா ஒரு முக்கியமான வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தனா மாதிரியே ஒரு பொண்ணு போகிறத நம்ம சிவா பார்க்குறாரு. பார்த்துட்டு, என்ன இது தனா மாதிரி இருக்கு அப்படின்னு சிவா பார்க்குறாரு. பின் பொசிஷனை பார்த்தா தனா மாதிரி தான் இருக்கு. சாச்சா, நம்ம பொண்ணு இந்த நேரத்தில் எங்கே போக போறா, சரி நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா நேராக வீட்டுக்கு போகிறாரு. சிவா நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரே யோசனையாக இருக்காரு. ஒருவேளை அது தனாவாக இருக்குமோ, பின்னாடி பார்த்தா தனா மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் நம்ம பொண்ணு இந்த நேரத்தில் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, சரி
நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காரு சிவா. அதே நேரம் பார்த்து சிவா நினைக்கிறாரு, சரி நம்ம தனாவோட ரூமை போயிட்டு பாத்துருவோம் அப்படின்ட்டு. சிவா நேரா மாடிக்கு போறாரு. அப்ப மாயா அவங்க அப்பா கூட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க. சிவா நேரா தனாவோட ரூமுக்கு போறத மாயா பாக்குறாங்க. அப்ப சிவா நேரா கதவை தட்டி, தனா கதவை தர அப்படின்னு சொல்ல, தனா தான் ரூமுக்குள்ளே இல்லையே. அப்ப மாயா இதை கவனிக்கிறாங்க. என்ன இது, சித்தப்பா இவ்வளவு நேரம் கதவை தட்டியும் தனா கதவை திறக்காம இருக்கா, என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு மாயாவும் வந்து பாக்குறாங்க. அப்ப சிவா கதவை தட்ட, அப்ப கதவு டக்குன்னு திறக்குது. உள்ளார பார்த்தா தனாவை காணோம். அப்ப சிவா நேரா தனா தனான்னு கூப்பிடுறாரு. அப்ப மாயா வந்து பார்த்துட்டு, சித்தப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப சிவா சொல்றாரு, நான் தனா மாதிரி ஒரு பொண்ணை ரோட்ல பார்த்தேன், இங்க வந்து பார்த்தா தனாவை காணோம். நம்ம பொண்ணு இந்த நேரத்துல எங்க போக போறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தா தனாவை காணோம் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆக்குறாங்க. எப்ப சித்தப்பா பாத்தீங்க அப்படின்னு சிவா சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரோட்ல பார்த்தோமா அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, சரி வாங்க சித்தப்பா போய் பார்க்கலாம் அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, நம்ம பொண்ணாதான் இருக்குமோ, இங்கேயே இருக்காளன்னு தேடி பாரு, தான் கண்டிப்பா தானா இந்த நேரத்துல வெளியில போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, ஒருவேளை அது தனாவா இருந்தா அந்த புவனேஸ்வரியோட குடும்பத்தை பத்தி தெரியும்ல, ஒருவேளை நம்மளை அவமானப்படுத்துறதுக்காக அந்த புவனேஸ்வரி மா தனாவை கூப்பிட்டுருந்தா. ஏற்கனவே அந்த புவனேஸ்வரி தனாவை கூப்பிட்டு கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ண ஆளு தானே, அதனால நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சிவாவும், சரி நீ சொல்றதும் சரிதான், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டை விட்டு வெளியில கிளம்புறாங்க. மாயா நினைக்கிறாங்க, ஒண்ணு அந்த புவனேஸ்வரியை விட வேலையா இருக்கும், இல்லைன்னா அந்த கார்த்தி தான் நம்ம தனாவை தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கணும். இது தெரியாம பாவப்பட்ட இந்த தனா போயிருக்காளே, நம்ம எப்படியாவது அவளை காப்பாற்றணும் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து கிளம்புறாங்க. அப்ப சிவா நேரா புவனேஸ்வரி வீட்டு பக்கம் தான் போறாரு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தப்பா, நீங்க புவனேஸ்வரி வீட்டு பக்கம் போக வேணாம், அந்த கார்த்தியோட பண்ணை வீடு இருக்குல்ல அங்க போங்க அப்படின்னு. சிவா கேக்குறாரு, எதுக்குமா பண்ணை வீட்டு பக்கம் போக சொல்ற அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இல்ல நீங்க போங்க நான் சொல்றேன் அப்படின்னு. இது கேட்டதோட சிவாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி நேரா பண்ணை வீட்டுக்கு போறாரு. இன்னொரு பக்கம் தனா நேரா கார்த்தியோட பண்ணை வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி என்ன பண்றாருன்னா, ஒரு 2 ஜூஸை ரெடி பண்றாரு. அதுல நம்ம தனாவுக்கு கரெக்டா கொடுக்க வேண்டிய ஜூஸ்ல அந்த மாத்திரையை கலக்குறாரு. கலந்து அப்படியே அப்படியே அந்த ஜூஸை கலக்குறாரு, கலந்து வைக்கிறாரு. அப்ப நம்ம தனா வந்துட்டு நேரா கார்த்திக் சார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப கார்த்தி அங்கேருந்து வெளியில வராரு. வா தனா அப்படின்னு. அப்ப தனா நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருங்க, அதான் நான் வந்துட்டேன்னா, தயவு செஞ்சு இந்த தற்கொலை முடிவை ரத்து பண்ணுங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, தனா உன்னை பார்த்த பிறகு நான் எப்படி தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவேன், இங்க வாதனா அப்படின்னு சொல்ல. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், நான் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் வந்தேன், நீங்க மருந்து குடிக்கல அப்படின்னு தெரிஞ்சதோட இனிமேலும் நாங்க இங்க இருக்க வேண்டியது அவசியம் கிடையாது, நான் நேரா வீட்டுக்கு போறேன். நான் காணும்னா வீட்டுல எல்லாருமே தவிச்சு போயிருவாங்க, அதுவும் இந்த நேரத்துல உங்க கூட இருக்கிறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது ரொம்ப பெரிய அவமானம், நான் நேரா வீட்டுக்கு போறேன் சார் அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா தனாவோட கையை பிடிச்சி, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிடுறாரு. அப்ப நம்ம தனா சொல்றாங்க, கார்த்திக் சார் நான் போறேன் சார் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, ரொம்ப நாள் கழிச்சு பண்ண வீட்டுக்கு வந்திருக்க, ரொம்ப நாள் கழிச்சு நான் உன்னை மீட் பண்றேன், இந்தா ஜூஸ் குடி அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, சார் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கிறியா அப்படின்னு. தனா சொல்றாங்க, சரிங்க சார் அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எப்படியோ இந்த தனாவை ஏமாத்தி இங்க வர வச்சாச்சு, இதுக்கப்புறம் எப்படியாவது இவளுக்கு அந்த ஜூஸை கொடுத்துட்டா மட்டும் போதும் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சிவா சொல்றாரு, இங்க பாருமா மாயா, நீ எப்படி சொல்ற தனா பண்ண வீட்டுக்கு தான் போயிருப்பா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தப்பா, ரொம்ப நாளா அந்த கார்த்தி அப்புறம் அந்த புவனேஸ்வரியோட பிஹேவியரே சரியே இல்லை. அந்த புவனேஸ்வரி எப்படியாவது கார்த்திக்கு மறுபடியும் தனாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும், கதிரை அறுத்து விட்டுட்டு அப்படிங்கறத ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தனா ரொம்ப இன்னசென்ட், அவளை பயன்படுத்தி மறுபடியும் கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒருவேளை அந்த புவனேஸ்வரி பிளான் பண்ணலாம்ல, இது தெரியாம நம்ம தனா சிக்கிருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதான் சொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சிவா சொல்றாரு, என்னம்மா சொல்ற அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா சித்தப்பா, நம்ம நினைக்கிற மாதிரி அந்த புவனேஸ்வரியோட குடும்பம் ஒன்றும் நல்ல குடும்பம் இல்லை, சரியான ஃப்ராடு குடும்பம். அந்த கார்த்தியை பத்தி கதிர ஆல்ரெடி நம்ம குடும்பத்துக்கிட்ட சொன்னான், ஆனா நம்ம தான் கேட்கவே இல்லை. நல்ல வேலை எப்படியோ அந்த கார்த்திகிட்டேருந்து நம்ம காப்பாத்திட்டோம் அப்படின்னு. இது கேட்டதோட சிவா சொல்றாரு, இங்க பாரு மாயா, இப்ப கூட நீ சொல்றத என்னால நம்பவே முடியல. ஏன்னா அந்த கார்த்தி அந்த அளவுக்கு நல்லவன், ரொம்ப பொலைட்டா எல்லாருக்கிட்டையும் அமைதியா மரியாதையா நடந்துக்கிறான். அந்த புவனேஸ்வரி தான் அப்படிப்பட்ட கேரக்டர், ஆனா
கார்த்தி அப்படிப்பட்டவன் இல்லையே அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சரிங்க சித்தப்பா, இப்ப நம்ம போறோம்ல, அங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து கரெக்டா அந்த பண்ணு வீட்டுக்கு போய் நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வெளியில பைக் சத்தம் கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சியாகி வெளியில எட்டி பாக்குறாரு. பார்த்தா அங்க சிவாவும் மாயாவும் வந்து நிக்கிறாங்க. இதை பார்த்ததோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. கார்த்தி அங்கேருந்து ஓடி போய் தனா கிட்ட, தனா உன் சித்தப்பா கிட்ட இங்க வரேன்னு சொல்லிட்டு வந்தியா, இல்ல உன்னை வரையில யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு. தனா சொல்றாங்க, இல்லையே சார், நான் வரும் பொழுது என்னை யாருமே பார்க்கலையே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நீ இங்க வந்ததை உங்க சித்தப்பா பார்த்துருப்பாரு போல, அவரும் மாயாவும் வந்து நிக்கிறாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க தனா. ஐயோ, இங்க சித்தப்பா வந்துட்டாங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிருமே, நான் எப்படி அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, இன்னொரு பக்கம் மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, நம்ம போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, சிவா கேக்குறாரு, எப்படி மாயா, இன்னொருத்த பண்ண வீட்டுக்கு போயிட்டு நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, நம்ம போய் பார்த்து தான் ஆகணும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி இருந்துட்டு நேரா தனா கிட்ட, தனா ரொம்ப ஷாக் ஆகி, ஐயோ சித்தப்பா வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு தனா, கண்டிப்பா அவங்க நீங்க வந்தது தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க, நீ போயிட்டு ஒளிஞ்சிக்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொன்னதை கேட்டுட்டு தனாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பீரோலுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, ச்சே, இந்த நேரத்துல இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க, யார் இவ வந்ததை சொல்லியிருப்பா அப்படின்ட்டு கோவமா இருக்காங்க. அப்ப சிவா இங்கேருந்து வந்துட்டு, ஏ கார்த்தி வெளியில வாடா அப்படின்னு சொல்ல, கார்த்தி இங்கேருந்து வராரு. வந்துட்டு நேரா சிவாவை பார்த்து, வாங்க மாமா, என்ன இந்த நேரத்துல மாயாவை கூப்பிட்டு வந்திருக்கீங்க, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொன்னதை கேட்டுட்டு சிவா கேக்குறாரு, உண்மையை சொல்லு, தனா இங்க வந்தாளா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, தனாவா, தனா இப்படி இந்த நேரத்துல இங்க வருவா, உங்களுக்கு யாரு தனா இங்க வந்ததுன்னு சொன்னது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு கார்த்தி, தனா இங்கதான் இருக்கான்னு தெரியும், மரியாதையா தனாவை அனுப்பு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்னங்க இது, தனா இங்க இருக்காளான்னு கேக்குறீங்களே, சரி வேற யாராவது கூப்பிட்டு கேட்கலாமா, தனா இங்கதான் இருக்காளா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஏய் தேவையில்லாம பேசாத அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, நீ விடுமா, இவனை நம்ப கூடாது, தனா கண்டிப்பா இங்கதான் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவன் கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி ஏமாத்தி தனாவை இங்கே கூப்பிட்டுருக்கான், நம்ம போயிட்டு உள்ளார பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து நேரா வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா எங்கேயுமே தனா இல்லை. அப்ப சிவா சொல்றாரு, இங்கதான் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தேட, அப்ப பீரோலுக்கு பின்னாடி தனா இருக்கிறத பார்த்துட்டு சிவா நேரா தனாவை பார்த்து, என்னம்மா இது அப்படின்னு கேட்க, தனா ஒவ்வொன்னு ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க. அப்ப நம்ம மாயா இங்கேருந்து ஓடி வந்து தனாவை கூப்பிடுறாங்க, இங்க வாதனா அப்படின்னு. அப்ப சிவா கேக்குறாரு, எதுக்குமா நீ இங்க வந்த அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, சித்தப்பா, இவரு நான் வரலைன்னா தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாரு, அதனால்தான் எனக்கு வேறு வழி தெரியாம இங்க வந்துட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாரு, இவன் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது இன்னுமா தனா உனக்கு புரியல அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, என் வாழ்க்கை இப்படி போனதுக்கே நீங்க தானே காரணம் அப்படின்னு. அப்ப மாயா கேக்குறாங்க, ஏன் தனா, ஏன் இப்படி பண்ற, உனக்கு தான் நல்லபடியா ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிட்டான், அப்புறம் எதுக்கு இந்த கார்த்தி மாதிரி உள்ள ஒரு ஆளை நம்புற. இங்க பாரு, கதிர் எப்ப உன் கழுத்துல தாலி கட்டுனானோ அப்பயே கார்த்திக்கும் உனக்கும் உள்ள உறவு முறிஞ்சு போச்சு. ஆனா அந்த கார்த்தி உன்னை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப கார்த்தி இங்கேருந்து வந்துட்டு, பாத்தீங்களா தனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க, தனா நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு, ஆகா இவன் கண்டுபிடிச்சிட்டான் போலே அப்படின்னு. அப்ப சிவா வந்துட்டு நேரா கார்த்தியை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த பிரச்சனைய சுமூகமா முடிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது, ஒருவேளை வெளியில யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தான் அவமானம் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா நேரா சிவாவை பார்த்து, சித்தப்பா, அவ சொல்றது உண்மைதான், ஒருவேளை நம்ம கோவப்பட்டு இப்ப சண்டை வளர்த்தோம்னா கண்டிப்பா பஞ்சாயத்துல தனாதான் கார்த்தியை பார்க்க வந்தா அப்படிங்கிறது நிரூபணமாகிரும், அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம், இந்த பிரச்சனையை எப்படியே விட்டுட்டு நீங்க வாங்க சித்தப்பா, தனாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, அப்ப சித்தப்பா நேரா தனா கிட்ட, இங்க பாருமா, நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு பொறுக்கிய நம்பாத, இப்பதான் புரியுது மாயா எதுக்காக இந்த மாதிரி ஒருத்தனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னு இப்பதான் புரியுது, கதிர் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா நேரா தனாவை கூட்டிக்கிட்டு வெளியில வராங்க. அதே நேரம் கார்த்தி வந்துட்டு செம்ம காண்டாகிறாரு. இந்த சிவாவுக்கு எப்படி தெரியும், எப்படி தனா இங்க வந்ததை பார்த்திருப்பான், ஒருவேளை அந்த மாயா தான் கூப்பிட்டுட்டு வந்திருப்பாளோ அப்படின்ட்டு கார்த்தி செம்ம காண்டாகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சிவா நேரா தனா கிட்ட, இங்க பாருமா, உனக்கு அப்படி நாங்க என்னம்மா குறை வச்சோம், தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு எல்லாம் நம்பாத அப்படின்னு.
அப்போ மாயா சொல்கிறாங்க, சித்தப்பா அவன் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினத்தோட தான் தனா இங்க வந்திருக்கா. இல்லைன்னா தனா வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு தெரியாதா தனா எப்படிப்பட்டவ அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி வந்துட்டு காண்டாகி நின்றுட்டு இருக்கா. புவனேஸ்வரி நேராக கார்த்திக்கு கால் பண்ணி, என்னடா ஆச்சு, ஏதோ பண்ண போறேன்னு சொன்னா என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்றாரு, அத்தை இது சொதப்பிடுச்சு அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி கேட்குறாங்க, என்னடா சொல்ற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்றாரு, கரெக்டா அந்த தனாவை எப்படியோ இங்கே வர வச்சுட்டேன். ஆனால் இந்த விஷயம் அந்த சிவாவுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. சிவாவும் மாயாவும் சேர்ந்து வந்து மாயாவை தனாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் இந்த பிளானும் சொதப்பிட்டேன் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி கார்த்திக்கிட்ட, இங்க பாரு, இதைத்தான் பண்ண போறேன்னு நீ சொல்லியிருந்தியன்னா உனக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணி அந்த தனாவை எப்படியாவது நம்ம வழியில சிக்க வச்சிருப்பேன்னு ஏன்டா என்கிட்ட சொல்லல அப்படின்னு. இப்ப கார்த்தி சொல்றாரு, சாரி அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஒரு பிளானை கூட நீ ஒழுங்கா உருப்படியா பண்ண மாட்டியா? ஒருவேளை நாளைக்கு இந்த விஷயம் ஜானகிக்கே தெரிய வந்துச்சுன்னா ஜானகி என்னை நிக்க வச்சு கேள்வி கேட்பா. அவகிட்ட நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அத்தை அப்படியெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த பாதி வேலையில அந்த தனா என்ன பார்க்க வந்தா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சண்டை போட்டா நீங்க 4 பேர்கிட்ட சொல்லி கண்டிப்பா வந்துட்டு பஞ்சாயத்தை கூட்டிடுவீங்க அப்படின்னு அந்த ஜானகிக்கும் மாயாவுக்கும் தெரியும். அதனால இந்த விஷயத்த அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அப்படியே பூசி மொழிகிடுவாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை இப்படி மிஸ் பண்ணிட்டே அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நம்ம சிவாவை காமிக்கிறாங்க. சிவா நேரா தனாவை கூட்டிட்டு வர அதே நேரம் டக்குன்னு அந்த இடத்துக்கு ஜானகி வராங்க. ஜானகி வந்துட்டு நேரா தனாவை பார்த்துட்டு சிவாவையும் பார்த்துட்டு மாயாவை பார்த்துட்டு, இந்த நேரத்துல 3 பேரும் எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இல்ல பிரியமா, இந்த பேட்மிண்டன் விஷயமா ஃப்ரெண்டை பார்க்க போனோம் அவ்வளவுதான் அப்படின்னு. அப்ப நம்ம ஜானகிக்கு சந்தேகம் வந்துட்டு, அப்ப தனாவை பார்த்து, சரி நீ போ தனா, போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல தனா அந்த இடத்துல இருந்து போக, அப்ப நம்ம ஜானகி வந்துட்டு நேரா மாயாவை பார்த்து, மாயா என்ன நடந்துச்சு, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க, அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா அந்த கார்த்தி இருக்கான தனா கிட்ட கண்டதையும் சொல்லி எப்படியோ அங்க வர வச்சிருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொன்னது கேட்டுட்டு ஜானகி அதிர்ச்சியாகி, தனா எப்படி கார்த்திகிட்ட பேசணும் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அதான் பெரியம்மா தெரியல, எப்படியாவது அதை கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா அந்த கார்த்தி தனா கிட்ட பேசுறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு தனா ஃபோன் வச்சிருக்கணும் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, என் பொண்ணு நம்மளுக்கு தெரியாம என்னம்மா மறப்பா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, கண்டிப்பா மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குத்த, நம்ம எப்படியாவது தனா கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிவா கண்டிப்பா வந்துட்டு தனா இருக்கிற இடத்த கண்டுபிடிப்பாரா? அந்த கார்த்தி எப்படிப்பட்ட ரவுடி அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாரா? மாயா அதுக்கு முன்னாடியே நம்ம தனாவை காப்பாத்திடுவாங்களா? இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.